அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த ஜாதக அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி மணி அட்ராக்ஷன் பண்ணும்போது மற்றவங்களுக்கு கிடைக்கிறத விட இன்னும் சுலபமாக இன்னும் அதிகமாக நிறைய பணம் கிடைக்கும், உங்களை நோக்கி ஈர்க்கப்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இது சம்மந்தமாக 2 பார்ட் போட்டுட்டோம். ஒன்று கிரகத்தை வச்சு போட்டாச்சு, இன்னொன்று பாவத்தை வச்சு போட்டாச்சு. இப்போ அந்த 2 காம்பினேஷன் இல்லாமல் இன்னும் சில காம்பினேஷன்ஸும் இருக்குது. இப்போ சொல்ல போகிற இந்த காம்பினேஷன்ஸ் இருந்தாலும் பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த ஈர்ப்பு உங்களுக்குள்ள இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்போது இந்த அமைப்பு இருக்கிறவங்க மணி அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதிகப்படியான பணத்தை உங்களால் ஈர்க்க முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது 5ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடத்தை கடைசியாக வச்சுக்கோங்க. இந்த இடத்தோட அதிபதிகள் 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதியோட தசா புத்தி நடக்கும்போது நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பணத்தை ஈர்க்க முடியும். மற்றவங்கள விட நார்மலான டயத்தை விட இந்த மாதிரி டைம்களில் அதிகமாக பணத்தை ஈர்க்க முடியும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம். அப்போ பூர்வ புண்ணியத்தினால பணத்தை ஈர்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அதே போல் 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனவரவு, சடனாக பணம் வர்ற அமைப்பு. ரேஸு, லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டு, உயில், இன்சூரன்ஸு, திடீர் சொத்து, கோர்ட் கேஸ் மூலயமா தீர்ப்பு வந்து திடீர்னு நிறைய பணம் வர்றது, திடீர்னு நிறைய பணத்தை கண்டுபிடிக்கிறது, புதையல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே 8ஆம் இடம். 8ஆம் இடத்து தசாபுத்தி நடக்கும்போது நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா நேர்மையான வழிகளில் உங்களுக்கு பணம் அதிகமாக வந்து சேரும். அது போக இந்த இடத்துல எல்லாமே இந்த 5, 8, 9, 11 இந்த இடத்துல எல்லாமே ராகுவோ, கேதுவோ, சந்திரனோ, சுக்கிரனோ, குருவோ சம்பந்தப்படும் போது அப்பையும் பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும். அதே போல் கிரக சேர்க்கையில் ராகு கேதுக்களோட இந்த பணத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது, சந்திரன் ராகு, சந்திரன் கேது, குரு ராகு, குரு கேது, இந்த காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு இருந்து அதில் ஏதோ ஒரு தசாபத்தி நடந்தாலும் அப்பையும் பணத்தை ஈர்க்கிறதுக்கான அமைப்பு உங்களுக்குள்ளே இருக்குது. ராகு கேதுனாலே நிழல் கிரகம். அப்போ நிழலான ஈர்க்கக்கூடிய அமைப்பு, அந்த நிழலான இருளான அமைப்பு நம்ம சொன்ன அந்த எம்டினஸோட டைரக்டாக கனெக்ட் ஆகும். நம்மள அறியாமலே எம்டினஸோட கனெக்ட் ஆகி சம்பவங்களை நமக்கு தெரியாமே நடத்தி வைக்கும். அப்போ ராகு கேதுகளோட எந்த கிரகம் சேர்ந்து தசாபுத்தி நடத்தினாலும் அந்த நேரத்தில் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா பணத்தை ஈர்க்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே போல் லக்னத்தில் ராகு கேது இருக்கிறது, லக்னாதிபதி கூட ராகு கேது இருக்கிறது, சந்திரன் கூட ராகு கேது இருக்கிறது, ஆட்சி பெற்ற, உச்சம் பெற்ற, திக்பலம் பெற்ற கிரகத்தோட ராகு கேது இருக்கிறது, இதுவுமே பணத்தை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இதை பற்றி ஒரு தனி வீடியோவே போடணும், அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் ராகு கேது சம்மந்தப்பட்ட இடங்களில் தசாபுத்தியோ அல்லது லக்னாதிபதி சந்திரனோ இருக்கிறவங்களும் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணலாம். இதில் 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டாலும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணலாம். ஆனால் அதில் கொஞ்சம் நிறைய எஃபோர்ட் தேவைப்படும், கொஞ்சம் செலவுகளும் இருக்கும், அதிக எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும், கொஞ்சம் எனர்ஜி வேஸ்ட்டும் ஆகும். ஆனால் அதுவுமே ஒரு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா 12ஆம் இடங்கிறது மரவிஸ்தானம், ஆன்மீகம், ஆராய்ச்சி, விண்வெளி, பிரபஞ்சம், இயற்கை, படைப்பு அப்படின்னு நிறைய தேடுதலை கொடுக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு உந்துதலை ஏற்படுத்தும், ஈடுபாடு கொடுக்கும். ஸோ அது மூலயமா பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும். ஆனால் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முயற்சி, புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. அது டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடு, டிஃப்ரெண்ட்டான ஒரு பாவகம். ஸோ அதனால் அதை இந்த லிஸ்ட்டில் தனியாக வச்சுக்கலாம். இது போக கடைசியாக 6 மற்றும் 10ஆம் இடங்கள் குரு மற்றும் சுக்கிரனோட சம்பந்தப்பட்டாலும் மணி அட்ராக்ஷன் நடக்கும். வேலையினால பண அட்ராக்ஷன், தொழில்னால பணம் அட்ராக்ஷன். ஸோ வேலை தொழில்னால மணி அட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு இந்த 6ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல சுக்கிரன், இதுவும் ஒரு பாசிட்டிவான அமைப்பு. அப்போது 6ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருக்கும்போது வேலை மூலமா பணம் வர்ற மாதிரி இமேஜினேஷன் பண்ணீங்க அப்படின்னா மணி அட்ராக்ஷன் நடக்கும். இந்த மாதிரி ஜாதகத்தில் பணத்தை ஈர்க்கக்கூடிய கிரகங்கள், பாவங்கள் எப்படியெல்லாம் இருக்குது, அப்போ அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தி பணத்தை ஈர்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்மளால் சொல்ல முடியும். நம்ம ஜாதகமும் பார்ப்போம். ஸோ இப்படியான கைடன்ஸ் வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அதே போல் ஜாதகத்தில் இருக்க பொதுவாக வேலையில், தொழிலில், குடும்பத்தில், ரிலேஷன்ஷிப்பில், சொத்துக்களில், பணத்தில், பர்சனல் முன்னேற்றத்தில், ஆன்ம முன்னேற்றத்தில், தேடுதலில், பேஷனில், இது எல்லாத்துலையும் எப்படி செயல்படுங்கிற ஓவரால் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா அதை நம்ம ஆடியோவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிரகத்தையும் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி ஆடியோவாக வந்துடும். ஸோ அந்த முழு ஜாதகத்துக்கு முன்னே ஆடியோ ரெக்கார்ட் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அல்லது வேலை தொழில் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்ம எந்தளவு
இப்படியான முயற்சிகளை பயிற்சிகளை தொடர்ந்து செய்கிறோமோ அந்த அளவு அதுக்கான அட்ராக்ஷன் நடந்தே ஆகும். அது இயற்கையில் இருக்க விதி. எல்லார் ஹாரோஸ்கோப்லேயும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு அமைப்பில் மணி அட்ராக்ஷன் அமைப்பு இருக்கும். அது எப்படி இருக்கு, எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்படியான கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.